ஒரு 10 நாளைக்கு முன்னதாக நான் ஒரு பாடலை எழுதினேன். என்னுடைய ஒரு புதிய பாடலை நான் எழுதினேன். அது சொல்லிக் கொடுக்க வாஞ்சிருக்கேன். மிகவும் எளிதான ராகம், ஆகையினால் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏதையா இந்த பாடலை எழுதினீர்கள் என்று சொன்னால், என்னை இந்த நாட்களில் அதிகமாய் பாதிக்கிற ஒரு காரியம், கிருபை என்கிற ஒரு வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டவர்களும் புரிய வைப்பவர்களும் பெரிய வருகிறார்கள். சூப்பர் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், ஹைப்பர் சூப்பர் சானிக் கிரேஸ் எல்லாம் சொல்லி ஏசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, எங்க சிலுவையில் முடிச்சிட்டாரு, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ எப்படி வாழலாம் என்கிற கொள்கை விசேஷமாக வாலிபர்கள் மத்தியில வருங்கால சந்ததிகளை அதிகமாக அழித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறதுனால, எனக்கு சத்திய வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை, கிருபை என்ன செய்யும், கிருபையை தேவன் தந்திருக்கிறார் என்றால் எதற்காக தந்திருக்கிறார் என்கிறதை உணர்த்துவிக்கத்தக்கதான வார்த்தைகளை பாடல்களில் எழுதி ஜனங்களுடைய வாயிலை போட்டால் அது அவர்களுக்கு தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் என்கிற அந்த பாவனிலே நான் ஆண்டவரோடு கூட வார்த்தைகளை கேட்டு அவைகளை போடத்தக்கதாக ஒரு பாடலை ஆண்டவர் தந்தார். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நான் ஒரு பெரிய பாட்டுக்காரன் என்பதனால அல்ல, ஒரு பாரத்தின் மிகுதியினால், ஐயோ ஜனங்கள் வேதத்தை அறியாமல், என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே என்கிற ஒரு பதபதைப்பு. தேவ கிருபையினால 56 வருடங்களாக நான் பிரசங்க ஊழியம் செய்கிறேன். 51 வருடமாக நான் மிஷனரியாக அறியப்படாத பகுதிகளிலே, இதுவரை யாரும் போயிருக்கிறாத பகுதிகளிலே சென்று கிட்டத்தட்ட 1072 சபைகளை நானும் என்னோடு கூட சேர்ந்தவர்களும் உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் என்று சொன்னதை தேவன் மாற்றி அமைத்து இன்றைக்கு 1072 இடங்களிலே ஒவ்வொரு வாரமும் முறையாக ஆராதனையை நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறதை நினைத்து பார்க்கிறேன். ஆகையினால எனக்கு அங்கே ஊழியங்கள் பெருகி விட்டதினால நான் வெளியே போகிறதை குறைத்து கொள்ளவும் முடியவில்லை என்கிறதுனால தொடர் ஓட்டமாக ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். வயதை குறித்து நான் கவலைப்பட்டதில்லை. எனக்கு கவலைப்படுவதற்கு யாரோ இன்னைக்கு பார்த்து என்னை வீடியோ காலில் பார்த்து சொன்னாங்க, என்ன பொடியனா மாறிட்டீங்க அப்படின்னு. உங்க பாஷையில் நான் பொடியனா இருந்தாலும் சரி, அல்லது அதை காட்டிலும் கீழாக இருந்தாலும் சரி, அதை தேவ பலம், ஆண்டவர் கொடுத்த பலம் இன்றைக்கு இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு வார்த்தையை நான் நினைவு கூறுகிறவன். காலேப் சொன்னான், நீர் என்னை அனுப்பும்போது எனக்கு 45 வயசு, 40 வயசு, இப்போ எனக்கு 85 வயசு. அதே பலம் யுத்தத்துக்கு போக்கும் வரத்தும் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு மலைநாட்டை தாரும் என்று மற்றவர்கள் போக நினைத்து தயங்குகிற பகுதிகளுக்கு கடந்து சென்ற அதே காலேபின் ஆவியிலே என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, என் ஆத்மாவிலே தேவன் பலம் தந்ததற்கு காரணம் அவருடைய கிருபையே. பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுவான், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன், அப்போஸ்தலன் என்று பேர் சொல்வதற்கு தகுதியற்றவன், அகால பிரவி போன்ற எனக்கும் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் அவர்களை காட்டில் நான் அதிகம் பிரயாசம் பட்டேன். அது என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, அவருடைய கிருபையிலே. பாடுகள் உண்டா? உண்டையா. பவுலே, உமக்கு முள்ளு உண்டா? முள்ளு உண்டையா. பசி உண்டாயா? உண்டியா. நிர்வாணம் உண்டாயா? நிர்வாணம் உண்டையா. உன் கூட இருந்தவங்க எல்லாம் முதுகுல குத்துனாங்களா? ஐயா குத்துனாங்க ஐயா, ஐயா எல்லாம் செய்தாங்க ஐயா. ஆனா ஆண்டோட்ட போய் கேட்டேன், எப்பமா ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் கிருபை போதும், அது உனக்கு போதும். சோ கிருபையை குறித்த தெளிவான காரியங்களை பவுல் நமக்கு அழகாக பல காரியங்களிலே சொல்லி இருக்கிறார். அதில் நான் அதிகமாக கிருபையை குறித்து அதிகம் எம்பசைஸ் பண்ணுவது அல்லது அழுத்தமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நான் முதல் கவியாக எழுதினேன். அந்த பாடலை இங்கே பாடுவார்கள். அதில் ஆரம்பம் இப்படி இருக்கிறது, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன், நான் கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கிறேன். என்னுடைய திறமையினாலே, என்னுடைய அனுபவங்களினாலே, என்னுடைய அறிவினாலே நான் முன்னேறி செல்லவில்லை. ஜீவிக்கிறதும் கிருபையை, முன்னேறி செல்வதற்கும் ஆண்டவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதனால நான் நன்றியா இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டதற்கு. ஏனென்றால் கிருபை என்று சொன்னாலே தகுதி இல்லாத ஒருவனுக்கு காட்டப்படுகிற தயவு.
கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவனுக்கு காண்பிக்கிற தயவு, அதற்கு பேர் தான் கிருபை. அதனால கிருபைன்னு சொன்னாங்களே, பிச்சை போடப்பட்டிருக்குது எனக்கு என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். கிருபையை தியானிக்கும் போது என்ன நடக்கும்? நான் தான் தகுதி இல்லை ஆண்டவரே, இவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு செய்கிறீரேன்னு சொல்லி இன்னமும் தாழ்த்துவான். கிருபை பெற்ற மனுஷன் இன்னமும் தன்னை தாழ்த்துவான். தாழ்த்தும் போது அவனுக்குள்ள வருகிறது, எவ்வளோ பெரிய தேவன் என்னையும் நினைவு கூறுகிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 மாதத்திற்கு முன்னதாக கண்டுபிடித்தார்கள், நாம் சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம். சூரியனை சுற்றி சுழல்கிற நட்சத்திரங்கள், சூரியனை சுற்றி சுழல்கிற அந்த கோளங்கள், கிரகங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சின்ன கிரகம்தான் எர்த் என்று சொல்லப்படுகிற பூமி. இது ஒரு குடும்பம். நாம் பார்க்கிற சூரியன்கள், நம்முடைய கண்களால் பார்க்கிறவைகள் ஒரு சூரிய குடும்பம். அதை ஆங்கிலத்திலே மில்கி வே என்று சொல்லுகிறார்கள். அதில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னா லட்சக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு. இவைகள் எல்லாம் சூரியனை சுற்றியே இயங்குகிறபடினாலே இதற்கு பேர் சூரிய குடும்பம். இதை போல பல மில்லியன் என்று சொன்னார்கள், அதற்கு பிறகு பில்லியன் என்று சொன்னார்கள். மில்லியன் என்றால் 10 லட்சம், பில்லியன் என்றால் கோடி. அப்படிப்பட்ட பில்லியன், 100 கோடியைத்தான் ஒரு பில்லியன் சொல்ல. 100 கோடியை தாண்டின நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியத்தை சுற்றி வருகிறது. இது சூரிய குடும்பம், ஒன் ஃபேமிலி. அப்படி நமக்கு சொன்னவர்கள் இன்னும் சொன்னார்கள், இதை போல பல சூரியனை போன்ற இன்னும் குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது நமக்கு கிரகிக்க கூட முடியவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்லிவிட்டார்கள், இல்லை 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 இல்லை, போன 2 மாதத்துக்கு முன்னதாக சயின்டிஸ்ட் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள், ப்ரூவ் பண்ணியிருக்கார்கள். சூரிய குடும்பம் ஒரு ட்ரில்லியன்ல ஒண்ணு, அதாவது 10,000 கோடி. ஒரே அப்பா, எத்தனை சைபர்னு தெரியுமா? நமக்கு சைபரே போடுறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கும். அத்தனை பெரிய ஆண்டவர், வார்த்தையினாலே உண்டாக்கினவர், என்னையும் நினைக்கிறாரே. கிருபை அல்லவா? அதை நினைச்சா எனக்கு வேற ஒண்ணும் சொல்ல தெரியாது. தேங்க்யூ லார்ட். பிள்ளைக்கு 1000 ரூபாய்க்கு நீங்க பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்க, 1000 யூரோவுக்கு வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்பா முத்தம் கொடுக்கிறதா, அப்பா காலை பிடிச்சு கும்பிடுறதா, கையை பிடிச்சு முத்தம் கொடுக்கிறதா, அது ஒன்றும் தெரியாது. ஒண்ணு தான் சொல்லு. என்ன சொல்லும்? தேங்க்யூ டாடி. அதே மாதிரி தான் நன்றி உமக்கே, நன்றி பலி உமக்கே. அதைத்தான் அந்த வார்த்தைகள் எழுதினேன். அந்த வரிகளை சொல்லி கொடுத்து விடுகிறேன். எதுக்கு நமக்கு கிருபை கொடுத்துருக்கணும்? ரட்சிக்கப்படவா? கிரியைகளினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியாது. எந்த கிரியைகளும் நம்ம ரட்சிப்புக்கு வழி நடத்தவே செய்யாது. ஏனென்றால் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம். இந்த பாடலை சொல்லிக் கொடுத்து நான் பிரதர் வெஸ்லி கையில கொடுக்க வேண்டும், கொஞ்சம் வேகமாக. எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம். இந்த வசனங்களை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டால், கிருபையை குறித்து தவறான உபதேசங்களை உபதேசிக்கிறவர்கள் சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது 9வது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்ல கவனிங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கிரியை செய்து நான் ரட்சிப்பை சம்பாதிக்கவே முடியாது. அவர் நமது மேல வைக்கிற தயவு, அதில்லாத எனக்கு கொடுக்கப்படுகிற தயவுக்கு பேர் கிருபை. அதுதான் விசுவாசித்து நான் அதை ரட்சிக்குள்ள வழி நடத்தினேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார். நல்ல கவனிங்க,
கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்ட எனக்கு நற்கிரியைகளை செய்வதற்கு கிருபை தருகிறார். the works after the salvation. நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு செய்கிற கிரியைகள் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தராரு. அந்த கிருபை என்ன செய்துன்னு வாசிக்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், தீத்து 2வது அதிகாரம் 11வது 12வது 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தீத்துக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதுகிறார் 2வது அதிகாரம் 11, 12, 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், நல்ல கவனிங்க வார்த்தைகளை, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாய் எல்லா மனுஷருக்கும், உலகத்தில் எந்த ஜாதியாயிருக்கலாம், எந்த தேசத்தவனாயிருக்கலாம், எந்த பாஷைக்காரனாயிருக்கலாம், எந்த நிலையில் இருக்கிறவனாயிருக்கலாம், ஆனாலும் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும், நல்ல கவனிச்சிங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிருபை என்ன செய்து? கிருபை என்னையா செய்து? எனக்குள்ள அவபக்தியாய் நான் இருக்கக்கூடாது. அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது worldliness, love. அதுக்கு அடுத்த வசனம் லௌகிக இச்சைகள். நம்ம உலகத்துக்கு தகுந்தாற் போல உலகத்தின் இச்சைகளினால் இருக்கப்பட்ட கூடாது, ஒரு வெறுப்பு உண்டாகுவதற்கு போதிக்கிறது. டீச்சர்ஸ் ஆங்கிலத்தில். அப்ப கிருபைக்கு இன்னொரு பேர் சொன்னா அது நல்ல ஒரு டீச்சர். என்ன சொல்லி கொடுக்கும்? இது உலகத்துக்குரியது, இது தேவ பக்தி. நல்லா கவனிங்க. கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாம பெனாத்துறானுங்க, அவங்களுக்கு விளங்கல. அது பின்னால்தான் பெரிய கூட்டம் போகுது. சோத்திரம். ஆனா கிருபை தனக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்துல அவபக்தியா நான் வாழ்ந்து விடக்கூடாது, லௌகீக இச்சைகளினால் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆனந்த பாக்கியமாகிய அந்த வருகைக்கு நான் எதிர்பார்க்கி இருக்கும்படி என்னை ஆயத்தப்படுத்திருக்கா கிருபை தந்திரப்படுகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வரி எழுதினேன். ஏன்னா உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே. இன்னொன்னு அடுத்த வசன வார்த்தையை பாருங்க, உறவுகளை ஒதுக்கிடவே. அதாவது என்னை அவபக்தியாய் நடக்க பண்ணுகிற உறவுகள், கள்ள உறவு. ஆமா, அப்படிப்பட்ட உறவுகளை சொல்றேன். கள்ள உறவுகளை ஒதுக்கிடவே. அடையாளம் காட்டி கொடுக்கும், இந்த ஆள் சிநேகம் உனக்கு சரியில்லடா. நிறைய பேரு இந்த எலியும் தவளை மாறி நம்ம ரெண்டும் ஒன்னா இருக்கலாமா? ஒன்னா இருக்கலாம். எலியும் தவளை கதை தெரிஞ்சிருக்கும். எலியும் தவளையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு சொன்னாங்க, நம்ம ரெண்டும் இணைபிரியோ சிநேகிதர்கள் ஆகிடலாம். கால் 2 பேருக்கும் கட்டிக்கலாம். நீ எங்க போறான், நீ எங்க போனாலும் நான் வருவேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் அப்படின்னு எலியும் தவளையும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான். ஆமா, கைகோத்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னுட்டு ஒரு பருந்து மேல பாக்குது. அதுக்கு பசி, அதுக்கு ஆகாரம் வேணும். இப்போ எலி எங்க இழுக்குது? குழிக்குள்ள. தவளை எங்க எடுக்குது? தண்ணிக்குள்ள. ஏன்னா தண்ணியில போனதான் அதுக்கு பாதுகாப்பு, குழிக்குள்ள போனதான் இதுக்கு பாதுகாப்பு. இப்ப மேல இருக்கிறவர் பாக்குறாரு, பருந்து பாக்குது. சரி, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒரு குர்ன்னு ஒரு சத்தம் போட்டாலே போதும். எங்க ஓடுறான்னு பார்த்தா 2 பேருக்கும் காலை காணும். கட்டு அவ்வளோ நெருக்கமான உறவு. 2 பேருக்கும் காலை காணும். எலிக்கும் காலை காணும், தவளைக்கும் காலை காணும். தவளைக்கு காலை காணுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அது அது உள்ள போய் தண்ணிக்குள்ள போனாலும் காக்க முடியாது. எலிக்கு ஒரு கால் இல்லைன்னா உள்ள போகவே முடியாது.
இன்னைக்கு அநேகர் பிரதர் என்னதான் இருந்தாலும் என் கூடவே வளர்ந்தவங்க தான் எங்க அடுத்த வீட்டிலேயே குடியிருக்காங்களா, ஓகே. பட்டு அப்படிப்பட்ட உறவுகள் உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்குமானால் அந்த உறவு ஒதுக்கப்பட வேண்டியதே. நல்ல ஞாபகம் வச்சுங்க, அது அப்பாவே இருக்கலாம், என் உடன் சகோதரர்கள் இருக்கலாம். இயேசு சொன்னாரு, என்கிட்ட நீ அன்பா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு மட்டும்தான். மனுஷனை பிடித்து சொல்லப்படும் போது தாயோ தகப்பனோ சகோதரர்களோ பிள்ளைகளோ என்ன காட்டிலும் அதிகமா நேசிச்சா அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அங்க பாத்திரம்னா இருக்கலாம் கிடையாது, நல்லன்னா அல்லதான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சபை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்திற்கு வர வேண்டும் என்று தான் சாந்தன் என்கிட்ட கேட்டு என்ன பேருன்னு வைக்கும்போது அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு கிருபை. இது என்னால செய்த கஷ்டம். அம்மா சொல்லுவாங்க, நான் 10 மாசம் நீ சுமந்து பெத்தனடா, என் கூட குல தெய்வத்தை விட்டுட்டு நீ இந்த தெய்வத்துக்கு பின்னால போறிய. கேட்கறதுக்கு நம்ம குலத்துக்கு ஒரு தெய்வம், அவங்கள இழுக்க முடியாது. நாங்கள் பக்தியாக இருந்தோம், நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு. ஓகே சார், வாட் டு டூ? அந்த பாசம் இழுக்கும். அதை மேற்கொள்வதற்கு தேவ கிருபை போதுமானது. இட் இஸ் a very difficult thing. வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரே இடத்துல வேலை செய்யும்போது கொஞ்சம் யாரும் பார்க்க போகிறாங்க, கொஞ்சம் ஒரு பெக் அடிச்சுக்கடா, பெக் அடிச்சு இவர் பேக்காயிருவார். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விடுவார். அப்படிப்பட்ட உறவுகளை ஒதுக்கிடதான் தேவ கிருபை தேவை. மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே அதெல்லாம் செய்யணும், மாறாத இயேசுவை பற்றிடவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே. அடுத்த கவியை பாருங்க. பாவம் என்னை மேற்கொள்ளாது. என்ன கிருபை என்ன செய்தான்? இன்னொரு வசனத்தை வாசித்தரலாம். ரோமர் 6வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் பவுல் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது மறக்கப்படுகிற ஒரு காரியம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஓஹோ, sin cannot overcome. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாரு. ஏன்னா நீங்க கிருபைக்கு கீழே வந்துட்டீங்க. பாவம் உங்களை மேற்கொள்றதுக்கு எப்பவும் ட்ரை பண்ணும், பாவம் உங்களை விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், பாவம் உங்களை தடுக்கி விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேலையே தான். ஆனா பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது, ஏன்னா நான் கிருபையில நிலைத்து நிற்கிறேன். அதனால நான் 2வது கவி இப்படி எழுதினேன், பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே. கிருபை இருந்ததுன்னா பாரம் என்னை போட்டு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இன்னும் வேதம் சொல்கிறது அல்லவா. அதை தள்ளுறதுக்கு பலன் இல்லை பிரதர்ன்னு சொன்னா கிருபை கேளு, அவரிடத்துல கிருபை கேளு. அடுத்தால பாலான பிசாசும் ஓடினுமே. கிருபை பெற்றவன பக்கத்துல பிசாசு நிக்க முடியாது. ஆமா வருவான், இயேசு இடத்துல வரலையா? ஆமா வருவான். ஆனா கிருபையில வாழ்கிறவனுக்கு தேவனையே அண்டி என் பலத்துல நிக்க முடியாத ஆண்டவரே உம்ம பலத்துல தான் நிக்கிறவனுக்கு பிசாசு ஓடிடும். அதனால இந்த பாரின்ல இந்த உலகத்துல நான் வெற்றி பெற்றிடவே, தோல்வி இல்லையே, தேவனே அடைக்கலமே. 3வது கவி, நான் கிருபையை கொண்டாட கொண்டாட எனக்குள்ள பெருகிற ஒரு பெரிய காரியம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னுடைய வாழ்க்கையில 56 வருடங்களாக இந்த கிறிஸ்துவோடு கூட நடக்கும் பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். 56 years. சாதாரண ஒரு நாள் 2 நாள் ஆண்டவரோடு நடக்கணும் அல்ல, 56 வருடங்கள் ஆண்டவரோடு கூட நடக்கும் கிருபையை தந்திருக்கிறார். என்றைக்கு அவர் என் கையை பிடித்தாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அதற்கு காரணம் என்னுடைய பலத்திலே அல்ல, என்னுடைய அர்ப்பணிப்பும் அல்ல, என்னுடைய கீழ்ப்படிதலும் அல்ல,
என்னுடைய ஆவிக்குரிய நேரத்துல நான் பல நாள் பாஸ்டிங் பண்ண பிரதர் அதனால இல்லை, நான் ரொம்ப ஜெபம் பண்றவன் இல்லை, நான் எல்லாருக்கும் நல்லவனா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இல்லை, அதனாலலாம் அல்ல, அவருடைய அன்பு. அல்லேலூயா. என்னை இயக்க வைப்பதும் என்னை நடத்துவதும் அவருடைய அன்பே. பவுல கேட்டா சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்கிட்ட அநேகர் கேட்கிற ஒரு பெரிய கேள்வி, 56 வருஷமா ஊழியம் பண்றீர், இன்னும் அதே மாதிரி தானே இருக்கிறீரு. இன்னொரு வசனத்தை பார்த்து காட்டி கொடுத்துறேன். கலாத்தியர்களின் நிருபம் 2வது அதிகாரம், கலாத்தியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கொஞ்சம் தொந்தரவு பண்ண 3 நாள் பொறுத்துக்கிடணும், 3-4 நாள். ஆமா, தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கா? கேளுங்க, நான் சொல்றத அவங்கள பார்த்து கேளுங்க, என்னைய பார்த்து அங்கே கேட்காதீங்க. தேவ கிருபை இருக்கா? இருக்குது. அதை என்ன செஞ்சிருக்கீங்க? வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? என்ன கிருபையை கொடுத்தாருன்னா கணக்கு கேட்பாரு. ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். வாட் எவர் ஹி கேவ். பிள்ளையை கொடுத்தாருன்னா கணக்கு கேட்பாரு, வீடு கொடுத்தாருன்னா கணக்கு கேட்பாரு, சுகம் கொடுத்தாருன்னா கணக்கு கேட்பாரு. எத்தனை பேர் கை கால் இல்லாமல் இருக்கிறான், உனக்கு நல்ல கால் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் 77 வயசுல நிற்க முடியாமல் இருக்கிறான், உன்னைய நான் நிற்க மட்டும் இல்லை ஓடவே வச்சிருக்கேன்டா, என்கிட்ட கணக்கு கேட்பாரு. அதெல்லாம் கிருபைன்னா கணக்கு கேட்பாரு. ஜீவன் கொடுத்த கணக்கு கேட்பாரு. ஆமா ஆமா. அப்போ நான் அதை விருதா வாக்கிட்டேன்னா, அதனால தான் பவுல் இன்னொரு வசனம் சொல்றாரு, அதையும் வாசித்திரலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமா, நல்ல கவனிங்க, வார்த்தைகளை கவனிச்சிங்களா? அந்த நல்ல தேவ மனிதருடைய வார்த்தையை பாருங்க. இவர் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து சபையில யாரு? ரொம்ப மோசமான ஆட்கள். கொரிந்து சபையினுடைய நிலைமை ரொம்ப மோசம். அப்பாவுடைய பெஞ்சாதியை அடிச்சுட்டு போயிடுவான். இன்னும் தமிழ்ல இந்த நாட்கள் தமிழ்ல சொன்னா ஆட்டையை போட்டுருவான். அப்படிப்பட்ட ஆட்களால நிறைஞ்ச சபையில பவுல் சொல்றாரு, எப்பா அவனை கொஞ்சம் உரமா வைங்கன்னா வைக்க மாட்டான், அதுவும் வைக்க மாட்டான், நீர் என்ன சொல்றது அப்படின்னு. இப்படி முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு சபைக்கு எழுதுகிறாரு. மறுபடியும் வாசிங்க வெஸ்லி இந்த வசனத்தை. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள். யாருக்கு உடன் வேலையாளு? இந்த சபைக்கா? இப்ப நம்ம ஆளுங்க பிஷப்னு போடலன்னா அவங்களுக்கு ரூத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. பாஸ்டர்னு போடலன்னா, பாஸ்டர்னு கூப்பிடலன்னா அடிக்க வரான். நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வரும்போது நான் சொல்றேன் அதெல்லாம் என்னத்துக்கு வந்துட்டு. இங்க நல்ல வார்த்தை கவனிங்க. நாங்கள் உங்களுக்கு உடன் வேலையாளு. யாருக்கு உடன் வேலையாளு? அப்பாவுடைய பெஞ்சாதிக்கு ஆட்ட போட்டான் அவனா? உடன் வேலையாட்கள். பக்கத்துல சொல்லுங்க, இருக்கிற ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைய உபயோகப்படுத்தினா நீங்க உடன் ஊழியக்காரர். ஃபினிஷ், சிம்பிள். எல்லா கிருபையும் சாந்தனுக்கா கொடுத்துருக்கிறாரு? அவரை காட்ட இந்த ஊர்ல இருந்துட்டே கார் ஓட்ட தெரியல அவருக்கு. ஓட்ட மாட்டேங்கிறாரா, ஓட்ட தெரியலையே தெரியாது. அவரை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு. என்கிட்ட கொடுத்து இந்த கீபோர்டை கொடுத்து இந்த கிட்டாரை கொடுத்து இதை கொஞ்சம் போடுங்க, ஏன்னா கீழே போடுவேன். எனக்கு அந்த கிருபை இல்லை. கத்த சொல்லுங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் கத்த தெரியும். என் மகனை கேளுங்க பாருங்க, எனக்கு திடீர்னு நம்ம கையில் வச்சிருக்கோம் ஒன்று சாசு, நம்ம வேலை வாங்குறது வரைக்கும் நல்லா இருக்கும். அதில் திடீர்னு வரும், எங்கேயாவது யாராவது நிர்வாணமாக வரும். டேய் தம்பி இதை அழிடான்னு சொல்றதுக்கு நான் அவனை தேடணும். திடீர்னு வரும். வந்திருக்கல உங்களுக்கும் வரும்ல.
என்னமோ பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி கையில் ரொம்ப கையில் இருக்கிற அந்த ஃபோனில் நம்மெல்லாம் தேடலாம் வேண்டாம், அது வரும். எதுக்கு வருதுன்னு கேட்டால் அட்வர்டைஸ்மெண்ட்டான். அட என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ப்பா, நான் எத்தனை தடவை கேளுங்க, எத்தனை தடவை அவனுக்கு தெரியுது. அவங்ககிட்ட கொண்டு காட்டி இதை அழிச்சு கொடுப்பேன். அழிக்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும். நான் பென்சில், அவர் ரப்பர். நான் தேடலை வந்துடுச்சு, அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை. இன்னைக்கு நானும் வெசினியும் அவரோட உட்காந்துக்கிறோம் தான் சொன்னான், எப்படி ஃப்ரெஞ்சுலாம் எழுதியிருந்தேன்னா நீங்கள் அதை இங்கிலீஷில் வாசிக்கலான்னா எப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பட்டன் அமுக்குனா அது வாசிக்குது. கூகுள் ஃபோன் வச்சு அது வாசிக்குது. நான் போட்டு பார்த்தேன், எனக்கு நான் வாசிக்கிற மாதிரி வரல, வேற ஏதோ வந்தது. நமக்கு அந்த கிருபை இல்லை. இருக்கிற கிருபை ஒழுங்காக உபயோகப்படுத்தும். உடன் வேலையாள் பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க எனக்கு உடன் விசுவாசி இல்லை, உடன் வேலையாள் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு, எனக்கும் கிருபை. நம்ம ரெண்டு பேருடைய கிருபையும் சேர்ந்ததுன்னா இந்த உலகம் அசையும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனாலதான் நம்ம பாடுறோம், பாதரோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போன்னுட்டு. அப்போ விசுவாசிகளுக்குள்ள இவர் 5 வச்சிருக்கலாம், எனக்கு 1 தான் இருக்கு, பரவாயில்ல, சேர்ந்து செய்வோம். முடியுமா? உலகத்திலே முடியும்னா ஏன் சபைக்குள்ள முடியாது? இங்க என்னமோ எல்லா கிருபையும் பாஸ்டருக்கே இருக்கிற மாதிரி சிலர் நினைச்சுக்கிட்டது, அங்க உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டது. இல்லை இல்லை இல்லை, கிருபை பெற்றிருக்கிற உடன் ஊழியர். அதனால தான் நான் எழுதினேன். அதை நான் நினைக்கும் போது என்னையும் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனோட உடன் ஊழியக்காரனை மாத்திட்டாண்டு வர, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இருக்கும்போது உங்களுடைய கிருபையினால தான். அதனால அந்த அன்புக்காக உண்மை கொண்டாடிடவே, இன்பரின் நேசம் நாடிடவே, இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே. எதையாவது இழந்திருந்தேன்னா அதை திரும்ப பெற்றிடவே. அதெல்லாம் காரணம் தொலைந்தவர்களை தேடிடவே, காணாமல் போனவர்களை தேடுறதுக்கு கிருபை வேணும். இந்த பாரிஸ்ல எத்தனை தமிழ் மக்கள் உண்டு, இன்னும் எத்தனையோ தமிழ் மக்கள் கர்த்தருடைய அன்பை தொடவே படலை. நமக்கு கிருபை நம்ம இன்னும் பூர்ணமா உபயோகப்படுத்தலைங்கிறத நினைப்பு இருக்கா? போதுமே என்றுமே, என்றைக்கும் அது போதும், போராடி மேற்கொள்ளவே. பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே சரணம் நம்பி அண்டினேன். இதுதான் பழைய காலத்து பாட்டு. பொல்லா உலகமதில் நல்லார் ஒருவரும் இல்லை, புண்ணியனே சரணம் நம்பி வந்தேன். அதைத்தான் நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே. அந்த பாடலை நான் எழுதுனதுக்கு ஒரு பெரிய காரணம், இந்த பாடலை பாடும்போதெல்லாம் கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறத நினைக்கணும், உபயோகப்படுத்தணும். கணக்கே பாரு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதுக்காக நன்றியை சொல்றேன், கிருபையினால என்னையும் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி சொல்றேன், கிருபையினால என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சிருக்கிறீர், அதுக்கு நன்றி சொல்றேன். நான் எல்லாவற்றுக்கும் மேல கிருபை தொலைந்தவர்களையும் தேடி என்னை குறித்து தேவ நோக்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது, அதற்கு உரிய காரணத்தை நினைப்பூட்டும்படியாகத்தான் அந்த பாட்டு எழுதினேன். இந்த பாட்டு எழுதினது நான் பெரிய மறுபடியும் சொல்றேன், நான் பெரிய புலவன் அல்ல. பட் ஐ வாண்ட் பீப்புள் டு நோ த ட்ரூத். தேவ ஜனங்கள் தேவ சத்தியத்துக்கு தங்களை விட்டு கொடுக்கணும். அது சத்தியம் அவர்களை காக்கிறதுக்கு வல்லதா இருக்கிறது, சத்தியம் அவர்களை விடுதலையாக்க வல்லதா இருக்கிறது. அதை அனுபவிக்கணும். நான் இந்த பாடலை நான் பாடும்போது பின்னதாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஒரு தடவை நான் பாடுகிறேன், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நாம் பிரதர் வெஸ்லி மூலமாக ஆராதனைக்குள் பிரவேசித்து அவருடைய வாயிலிருந்து வருகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க கதவுங்க உதவியாராக. எப்பவுமே நான் சொல்றதே சொல்றேன், எனக்கு ஏ கார்டு, பி கார்டு, சி கார்டு ஒரு கார்டும் தெரியாது, சுடுகாடு மட்டும்தான் தெரியும். அதனால அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னே
முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே, நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே, நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. சேர்ந்து நல்லா பாடலாமா? கரங்களை தட்டி கல்லா தட்டும் போது முகத்துக்கு நேரம் தட்டுங்க. ஆண்டவருக்கு அப்பதான் தட்டுறீங்கன்னு அர்த்தம். தலைவர்கள்லாம் கீழே போறதுக்கு கீழே தட்டாதீங்க, மேல அல்லது தலைக்கு மேல, எது வசதியா இருக்கு அது மாதிரி. 1 2 3 ஸ்டார்ட். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி சென்றிடுவேன். கிருபையால் நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே, நன்றி. கிருபையால் வெரி குட், நல்லா படிச்சிட்டீங்க. அடுத்த கவி. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே. சொல்லுங்கள். உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே, நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. இப்ப கவிய பாட போறீங்க, நான் ஆரம்பிச்சு விட்டுறேன், நீங்க படிச்சிட்டீங்களான்னு பார்க்கலாம். உலகத்தின் சிநேகம் தள்ளி, உறவுகளை மாம்சத்தின் இச்சை, மாறாத இயேசுவை பற்றிட. மறுபடியும். முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே. கிருபையால் மாத்திரமே
கிருபையால் நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே, நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே. பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே, பாழான பிசாசும் ஓடிடுமே, பாரினில் நானும் வெற்றி பெறவே. மறுபடியும் பாவம் தோல்வியே இல்லையே, தேவனே அடைக்கலமே, தோல்வியே இல்லையே, தேவனே அடைக்கலமே. கிருபையால் நன்றியே நன்றியே இயேசுவின் அன்பினை கொண்டாடவே, நேசரின் நேசம் நாடிடவே, இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே, தொலைந்தவர்களை தேடிடவே. மறுபடியும் இயேசுவின் போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே, கிருபையால் மாத்திரமே, கிருபையால் ஹல்லேலூயா. நல்ல பாட்டு படிச்சிட்டீங்க. நான் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டு ஒரு நேரம் பாடிட்டு நான் பிரதர் வெஸ்லி கையில கொடுக்க போறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. கலாத்தியர்களின் நிருபம் 5வது அதிகாரத்தின் 4வது வசனம். கலாத்தியர் 5:4. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சா என்ன நடக்கும்? கிருபை என்று விழுந்தீர்கள். பிரதர் அவர் சரியில்லை, பிரதர் இவ சரியில்லை, பிரதர் அவ சரியில்லை, பிரதர். அடை நீ யாரோட இணைக்கப்பட்டிருக்க? பக்கத்துல வந்து கேளுங்க, யாரோட இணைக்கப்பட்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் குடும்பத்திலே இணைக்கப்பட்டீர்கள், மறுபடி பிறந்தீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவருடைய சரீரத்தின் ஒரு அவயவமாக மாறினீர்கள். இது வேதம் காண்பிக்கிற உண்மை. எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்ல, சொல்றது நல்ல கவனிங்க. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது குடும்பத்தில் சேர்ந்தது. அதுக்கு பேர் தான் புதிய குடும்பம். நான் பழைய குடும்பத்தில் இருக்கும்போது வேற மாதிரி இருந்தேன், புது குடும்பத்தில் சேர்க்கப்பட்டுட்டேன். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞான ஸ்நானம் ஆகும்போது யூதராயினும் கிரேக்கராயினும் ஆனாலும் பெண்ணாலும் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, I am inducted into the body of Christ. ஆமா, இணைக்கப்பட்டிருக்கேன்.
ஆனா கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? கிருபையிலிருந்து பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என்னதான் செய்தாலும் யாரையும் பார்த்து எடறி கிருபையிலிருந்து விழுந்துடாதீங்க. நான் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, இவ்வளோ உயரத்துக்கு இனி ஆண்டவர் தூக்கி வச்சுட்டாரு. என் மேல தயவு காட்டக்கூடாது, என் மேல இறக்கமே காட்டக்கூடாது. ஆனா பாழான சேற்றினின்று உளையான சேற்றினை தூக்கி கண்மலையின் மேல நிறுத்திட்டார். நான் அவரை நம்பும் போது உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி கண்மலையின் மேல நிறுத்தி புதுப்பாட்டை கொடுத்தாரு. ஆனா அங்க இருந்துட்டு நான் எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டேன்னா, கிருபை தான் தூக்கி எடுத்தது, கீழே இருந்தது. மேலே போன நான் தான் அப்படின்னுட்டு கையை விட்டு வெளியே வந்தோடனே அங்கிருந்து விழுந்தா எப்படி விழுவீங்க? எதுக்கு தெரியுமா? ஆட்கள் நொறுங்கி போயிடறாங்க. இதுதான் பாஸ்டர், ரொம்ப நொறுங்கி வந்திருக்கேன் பாஸ்டர். ஏன் நொறுங்க மாட்டேன்? நீ கிருபை விட்டுட்டல்ல, நீ இருக்கிற இடத்த விட்டல்ல, நீ கிறிஸ்துவ விட்ட ஒரு நொறுங்கி தான் போவ, வேற வழியே கிடையாது. இதைத்தான் பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து. இதுக்கு மேல என்னையா இருக்குது? அதுக்கு பிறகு என்ன இருக்குது? கிருபை நின்று விழுந்தா ஒண்ணும் இல்லைல்ல. அதனால சொல்ல போறோம், போதுமே போதுமையா, போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளும். எல்லாம் எந்திரிச்சின்னு ஒரு நேரம் மாத்திரம் அந்த பாடலை பாடின பிறகு அருமை சகோதரனத்தில் நம்ம கொடுக்க போறோம். தேங்க்யூ லார்ட். ஒரு இப்ப பற்றுக்கொள்ளுகிறதுக்காக அல்ல, உணர்ச்சியோடு உணர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, ஐ கேன் சிம்பிளி சே, நான் தைரியமா சொல்ல முடியும், 77 வயசை கடந்துட்டேன். நான் நிற்கிறதும் நிலை நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை. உலகத்துல பல நாடுகளுக்கு போகிற ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் இருக்கிறாரு. பட் நாட் பிகாஸ் ஆஃப் மை டிவோஷன். என்னுடைய கீழ்ப்படிதல் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் கிருபை மாத்திரம் இல்லைன்னா எப்பவுமோ அழிஞ்சு போயிருப்பேன். ஒரு எரேமியா புலம்பல் புஸ்தகத்தில் எழுதுவான், நீங்க கிருபை இல்லைன்னா நாங்க நிர்மூலமாயிருப்போம். நாங்க நிர்மூலமாகாததும் நிற்பதும் உம்முடைய சுத்த கிருபையே. அதை உணர்ந்து பாட போகிறோம். கொஞ்சம் ரிதம கொஞ்சம் குறைச்சி ஃபாஸ்டா பாடாம கொஞ்சம் புரிந்து கொண்டு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த ராகம் எந்த ராகம்னுட்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர். வெளியே போய் உட்கார்ந்து ஒரு ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நல்ல மியூசிஷியன், பாடல்கள் ஹிந்தியில் எழுதுவார். அவர் வெளியே போய் உட்கார்ந்துருக்கு, ஒரு பாறையில் உட்கார்ந்துருக்கும் போது சில குருவிங்க சத்தம் போட்டுச்சு. சில குருவிங்க சத்தம் போட்டதை அவர் கேட்டு பார்த்தார். ஒரு மியூசிஷியன், என்னடா குருவிங்க பாட்டு பாடுதுன்னு சொல்லிட்டு அந்த குருவிகள் போட்ட ராகமாக்கும் இது. நாட் பை த மியூசிக் டைரக்டர்ஸ், நோ. அவர்கிட்ட அந்த நேரம் கீபோர்ட்லாம் இல்லை. அவர் ஈஸ் அ குட் கீபோர்ட் பிளேயர், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். அவர் சொல்லும்போது சொன்னார், பிரதர், பாறையில் போய் உட்காந்து ஆண்டவரை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த குருவிங்க வந்து பாடிச்சு, அந்த ராகத்தை விட்டு பார்த்தேன், ஏன் அந்த ராகத்தில் ஒரு பாட்டு எழுதக்கூடாதுன்னு எழுதினேன். அந்த ராகம்தான். கொஞ்சம் அந்த மாதிரி உணர்ந்து பாட போறோம். இந்த வரிகளை உள்ளடக்கி உங்களதுதாக்கி ஏதோ அகஸ்டின் ஜெபக்குமார் எழுதுனான்னு பாட சொல்ல. நான் எது ஒன்றும் என் சொந்த பாட்டு இல்லை, இது வேதத்தில் இருக்கிறத ராகத்துக்கு மாத்திருக்க, அவ்வளவுதான். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி. மறுபடியும் சொல்லலாம், கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி
செல்கின்ற 2 கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கே, நன்றி பலி உமக்கே, நன்றியே உமக்கே, நன்றி பலி உமக்கே. கரங்களை தட்டி பாடுவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி சென்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே, நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. உலகத்தின் சிநேகம் உறவுகளை மாம்சத்தின் இச்சை மாறாத இயேசுவை பற்றிடவே முன்னேறி செல்லவே முற்றிலும் ஜெயம் பெறவே முன்னேறி செல்லவே முற்றிலும் ஜெயம் பெறவே கிருபையால் நன்றியே இயேசுவே, நன்றி நன்றியே. பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே, பாழான பிசாசும் ஓடிடுமே, பாரினில் நானும் வெற்றி பெறவே. பாவம் தோல்வியே இல்லையே, தேவனே அடைக்கலமே. தோல்வி கிருபையால் Yes Lord, கிருபை. Oh, amen. ஜோனியே உமக்கே, நன்றி பலி உமக்கு. இருதயத்தின் ஆழத்துல சொல்லுவோம். இயேசுவின் அன்பினை கொண்டாடவே, இன்பரின் நேசம் நாடிடவே, இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே, தொலைந்தவர்களை தேடிடவே. Praise, praise. போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே, போதுமே என்றுமே ராகாதாரா சேதனை மேற்கொள்ளவே, போதுமே என்றுமே. சொல்லுங்க, போராடி மேற்கொள்ள. மறுபடியும் சொல்லுவோம். என்றுமே போராடி மேற்கொள்ளவே, நன்றியே
பலி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ ஜீசஸ், நன்றி பலி உமக்கே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே.